திருப்பீடத்திலே காட்சி தரும் சேத்துப்பட்டு மாதாவே நீயே தஞ்சம் என்று தினம் வருவோ காத்திடு லூர்து தாய்மரியே தங்க திருப்பீடத்திலே காட்சி தரும் சேத்துப்பட்டு மாதாவே நீயே தஞ்சம் என்று தினம் வருவோ சேத்துப்பட்டு மாதாவே நீயே தஞ்சம் என்று தினம் வருவோ காத்திடு லூர்து தாய்மரியே பசுமை வளமை இருந்திட்டும் ஏழ்மையில் வாழ்ந்திட்ட மக்களிடம் வந்தவளே வருகையால் எழுந்த இத்திருத்தலம் தனிலே குடி புகுந்தாயம் தூயவளே வானுயர எழுந்தாய் எம் வாழ்வையும் விண்ணுயர அருள் புரிந்தாய் திருப்பீடத்திலே காட்சி தரும் சேத்துப்பட்டு மாதாவே நீயே தஞ்சம் என்று தினம் வருவோ காத்திடு லூர்து தாய்மரியே கவலையும் தனிமையும் வாட்டிடும் நேரம் வந்து அமர்ந்தாளேவும் திருமுகமே ஆனந்தமுடனேவும் இருக்கரம் கூப்பி இறை பரிந்துரை செய்யும் இனியவளே கருள் பல தருபவளே வாழ்க மரியே வரம் தருவாய் தாயே வாழ்க மரியே வரம் தருவாய் தாயே தங்க திருப்பீடத்திலே காட்சி தரும் சேத்துப்பட்டு மாதாவே நீயே தஞ்சம் என்று தினம் வருவோ காத்திடு லூர்து தாய்மரியே திருத்தலம் கண்டு மாதாவுன் மலை வந்து மறிவளம் செல்வோம் மரியாளே நடந்திடும் போதே கடந்திடும் துயரே வல்லமை கொண்ட எம் தாய்மரியே சேத்துப்பட்டு லூர்து
ரவுண்டா ஒரு ரவுண்டா 3 ரவுண்டா தெரியலையா? பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புஷ்பராணி நன்றியாகவும், கார்த்திக் சோனியா நன்றியாகவும், திண்டிவனம் இருதயராஜ் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பேராசிரியை அந்தோனியம்மாள் ஆண்மேலை பாத்திக்காகவும், சார்லி வினோத் குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், ரோஸ்லின் மரியா குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சேகே ஜான் குழந்தை சாமி காணிக்கை மேரி ஆண்மேலை பாத்திக்காகவும், சேவியர் செல்வா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கோயம்புத்தூர் செந்தில் புவனா குடும்ப நன்றியாகவும், சேத்துப்பட்டு ஆனந்த் ஆன்சி ஆரோஷ் அகின் மரியா நன்றியாகவும், தேவிகாபுரம் திருமதி வெரோனிகா குடும்ப நன்றியாகவும், அந்தோனியம்மாள் ஆசிரியை பெர்னத் ஜோசப் டிசில்வா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கியதாஸ் சகாய் குடும்ப நன்றியாகவும், டோனா நிகிதா நன்றியாகவும், மெர்லின் சாலமோன் புளோரா ஜாஸ்மி நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஷர்மிளா மார்கரெட் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோசப் விக்டோரியா ராணி நன்றியாகவும், சந்திரசேகரன் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ராஜேஷ் குமார் கௌரவ் பிரவீனா சர்மிளா சாதனா நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அரசமட்டு நூறுசாமி ரோஸ்மேரி 47வது ஆண்டு திருமண அடிவழியாகவும், ஆதிச்சேனூர் நாயகசாமி ஆசிரியர் மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்றாடமாக இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுவது தேர்தலும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாகும். இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாலும் எம் தாயும் ஆகிய சேர்த்துப்பட்டு திருத்தலத்திலே குடியிருக்கின்ற தூய நூல் தன்னை நினைவு கூர்ந்து அவற்றை முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, ஒரு திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. அகந்திடமே எங்கள்
கேட்டுப்படுத்துவே நூறு அன்னையே வாழ்க 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 மரியே வாழ்க வாழ்க ஓடோடி சென்று உதவும் பண்பும் குறிப்பறிந்து செயல்படும் பாங்கும் தவறென்றால் கண்டித்து சரியென்றால் தட்டி கொடுத்து எப்பொழுதும் தம் அருளை நம் தூய தாயின் அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடுகள்.
போல் நமது சிந்தனை, சொல், செயல் அனைத்து விண்ணக தந்தையின் விருப்பத்திற்கேற்ப இருக்கவும், அன்னையின் அருளை நாம் மட்டும் பெறாமல் அன்னையை அறியாதவர் நமது மேனான் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை ஜான் ராபர்ட் அவர்களுக்காகவும் நம் ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும் ஜெபித்தவர்களாய் பக்தியோடு இத்திருப்பணியில் பங்கேற்போம். மங்கள ஆரத்தி எடுத்து நம் மறைமாவட்ட முன்னாள் பரிபாலகரையும் அனைத்து குருக்களையும் துறவரத்தார் மற்றும் பங்கு மக்களை பக்தர்களை இந்த 130வது திருவிழாவில் தந்தை மகன் தூயாவியாரின் பேரா
மீது கொண்டிருக்கின்ற பாசமும் அன்புதான். இன்றும் நம்மை அரவணைக்கின்ற ஒரு அன்பு தாயாக, நம்மை வாழ்விக்கும் அன்பு தாயாக இந்த இடத்திலே, இந்த மண்ணிலே இருந்து கொண்டு நம்மை தினந்தோறும் அவருடைய பரிந்துரையாலும் பாசத்தாலும் அரவணைப்பாலும் ஆயிரம் ஆயிரம் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுத்து நம்மை தேற்றுகின்ற ஒரு அன்பு தாயாக நம்முடைய புனித சேத்துப்பட்டு லூர்து தாய் இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறாள். அதனால் தான் இத்தனை பேரை இன்று அழைத்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வாழ்விக்க அவருடைய கரம் விரிந்திருக்கிறது, அவருடைய அன்பு நிறைந்திருக்கிறது. நம்மை எந்நாளும் தேடி வருகின்ற ஒரு வாழ்விலே நம்மை கண்காணிப்பது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற அன்பு தாயாக இந்த விழாவிலே நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார்கள். எனவே இந்த விழாவிற்கு, இந்த கொடியேற்ற திருவிழாவிற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்ற வேளையில் நம்மை அந்த தாயிடம் அர்ப்பணிப்போம். அவர் சொல்லுகின்ற அந்த வாழ்வு நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கவும், அவருடைய அன்பை கொடுக்கவும், அவருடைய ஆசிரியிலே நாம் விடுதலை பெற்று ஒரு மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா அமையவும் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு பரிந்துரைத்து நாம் ஒவ்வொருடைய வாழ்வையும் நிறைவுபடுத்துகின்ற சேத்துப்பட்ட தூய லூர்து அன்னையிடம் நம்மை அர்ப்பணித்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் தேடுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனிதர் விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பரிந்து பேசும்
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் மோசேவுக்கு திருப்பொழிவு எண்ணெய் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குகிறார். மேலும் அவற்றின் புனிதத்தையும் முக்கியமாக குறிப்பிடுகிறார். அர்ப்பணம் செய்யப்பட்ட அனைத்தும் புனிதமானவையாகும். அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும். நாமும் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணித்து புனிதமான வாழ்க்கையை வாழ அருள் வேண்டி இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும். மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வசனங்கள் 22 30 முடிய. மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் 500 திருத்தல செக்கல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலவும் அதன் பாதி நிறையாகிய 250க்கு மனம் கமழும் கருவாப்பட்டை, 250க்கு நறுமண வசம்பு, 500க்கு லவங்கப்பட்டை ஆகிய தலைசிறந்த நறுமண பொருட்களை எடுத்து ஒரு கலயம் அளவு ஒலிவ எண்ணெயை சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும். இதை கொண்டு சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்கு தண்டு, அது அனைத்து துணைக்கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம், அனைத்து துணைக்கலன்கள், நீர் தொட்டி, அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய். நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும். மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள்பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணிபுரிய திருநிலைப்படுத்துவாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரக்கத்திருக்கும் இறைவன் கனிவும் அவரை அஞ்சும் மனிதத்தை இனி உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியே வாழ்வில் தொடருமே. அன்பு எங்கும் வாழுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இன்னான்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்று பெருமை தருகின்றது. இன்னான்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் நம்பிக்கையை பற்றி ஆழமாக ஆராய நம்மை அழைக்கிறது. நமது நம்பிக்கை பயணத்தில் பல துன்பங்கள் வரலாம். ஆனால் அவ்வாறு இடையூறு எழும்போது நாம் ஆபிரகாமை போல நம்மையே இறைவனுக்கு சரணாகதி ஆக்க வேண்டும். ஆபிரகாம் எங்கு போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் புறப்பட்டு வேற்று நாடு சென்றார். அவர் அவ்வாறு செய்தது கடவுளின் மேல் அவருக்கு இருந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான். எனவே நாம் அனைவரும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெறாக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடல் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கையுரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவரை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலைவில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய்நாட்டில் தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்துக் கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
தூயனர் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவன் நமக்கு தருகின்ற செய்தியை இந்த பாடல் வழியாக நாம் சிந்திப்போம், தியானிப்போம். அருளே அருள் தரும் ஒளியே, ஒளியலை சூழும் நிலவே, நில மகள் எழிலே, எழில் பெரும் உலகின் பொருளே, புண்ணிய மழகி, புதுமையில் மலர்ந்த இன்பத்தின் முதலே, இறைவா இறைவா இறைவா, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. வல்ல தேவனின் வார்த்தையில் விளைந்த உள்ளம் பிறந்த உன்னத ஒளியே, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. சொல்லினும் சிறந்த சொல்லினை தொடுத்து நல்லிசையாளதை நலம் பெற இசைத்து, சொல்லினும் சிறந்த சொல்லினை தொடுத்து நல்லிசையாளதை நலம் பெற இசைத்து, பல்லுயிர் காக்கும் பகரவன் உண்ணான் பாசத்தின் வண்ண ஒளி விளக்கேற்றி, பிள்ளையின் உள்ளம் துள்ளிடும் வண்ணம் பேரிசை முழங்கிய வாழ்த்திட வந்தேன். எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. வல்ல தேவனின் வார்த்தையில் விளைந்த என் உள்ளம் பிறந்த உன்னத ஒளியே, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பாராட்டத்திற்கும் உரிய
சேத்துப்பட்டு தூய லூர்தன்னை திருத்தலத்தின் அதிபரும் இந்த மறைக்கோட்டை இந்த மறைதளத்தை மறை மாவட்டத்தின் நடுநாயகமாக இருக்கின்ற தூய சேத்துப்பட்டு தூய லூர்த அன்னையின் திருத்தலத்தை ஒளியேற்றி பல பணிகளை செய்து சாதனை படைத்து இன்றைக்கு 130வது ஆண்டு பெருவிழாவின் கொடியேற்று விழாவை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற பேரர் தந்தை விக்டர் என்பராஜ் அடிகள் அவர்களே, நம்முடைய சேத்துப்பட்டு மலையிலே ஆற்றுப்படுத்தல் பணி ஆன்மீக பணி செய்து கொண்டிருக்கின்ற மூத்த குருவாகிய பேரர் திரு ஒய் அந்தோணி அடிகள் அவர்களே, இன்னொரு மூத்த குருவாக நம்மோடு வந்திருக்கின்ற பேரர் திரு ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களே, இந்த சேத்துப்பட்டு மண்ணின் மைந்தர்களே, சேத்துப்பட்டு மறைக்கோட்டத்தின் பணிபுரிகின்ற பல்வேறு பகுதிகளிலே இருந்து இங்கு வந்திருக்கின்ற அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, பங்கு பேரவை தலைவர்களே, பொறுப்பாளர்களே, அன்பியே பொறுப்பாளர்களே, பக்த சபைகளின் பொறுப்பாளர்களே, இளம் உள்ளங்களே, ஆசிரியர் பெருமக்களே, வேதியர்களே, குழந்தை செல்வர்கள், இந்த கொடியேற்று விழாவிற்காக பல்வேறு இடங்களில் வந்திருக்கின்ற அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறை ஆசீர். எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே, அருள் புரிகின்ற வண்ண விளக்காக இருக்கின்றவள் நம் அன்னை, அருள்மிகு தூய லூர்து அன்னை என்று இன்றைக்கு நமக்கு மைய கருத்தாக இருக்கின்றதே. அருள்மிகு சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை என்று நான் கேட்டேன். நீங்கள் அன்னையை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த அருள்மிகு சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னையை பற்றி நான் சிந்தித்த பொழுது பல்வேறு சிந்தனைகள் என் மனத்திலே ஓடின. அதை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அருள்மிகு பெற்றவள்தான் நமது அன்னை மரியாள். எனவேதான் கபிரியேல் தூதர் அவரை வாழ்த்திய பொழுது அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னார். எனவே அவள் அருள் மிகுந்தவள், தன்னிலே அருள் நிறைந்தவள், தன்னை சார்ந்தவர்களுக்கு அருளை நிறைவாக பெற்றுத் தருகின்றவள் அன்னை மரியாள். இந்த அருள் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அருள் பெற்றவள் என்பது என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது, இது ஒரு பேரு, இது பேறு பெற்றவள். அருள் என்பது பேரு, அருள் பெற்றவள் என்றால் பேறு பெற்றவள் என்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். வள்ளுவன் அழகாக சொல்லுகின்றான் 241வது குறளிலே, அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் கூறியார் கண்ணும் உள. என்ன சொல்லுகின்றார்? இந்த உலகத்திலே எல்லோரும் இழிந்தவர்கள் கூட பல செல்வங்களை, பொருட்செல்வங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் அருள் செல்வமாகிய அந்த இறைவனுடைய அருளை அடைந்தவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். அவர்கள்தான் ஞானிகள், அவர்கள்தான் இறை அடியார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அது எல்லா செல்வத்திலும் தலை சிறந்தது என்று சொல்லுகின்றார். எனவே இந்த உலகத்திலே நாம் எதை பெற்றாலும் அருளை நாம் இழந்துவிட்டால் எல்லாமே வீணாக போய்விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். உலகிலே 2 வகை மனிதர்களை பார்க்கின்றோம். முதலாவதாக பேறு பெற்று உயர்ந்தவர்கள், மக்கள் மனங்களில் நிலைத்து நிற்பவர்கள். 2வது வகை மக்கள் கேடுற்று அழிந்தவர்கள், மண்ணோடு மண்ணாக அவர்கள் மடிந்து விட்டவர்கள். இந்த பேறு பெற்ற மக்கள் ஏன் இன்னும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றார்கள்? என்ன பெரிய காரியம் செய்தார்கள் பார்க்கின்றோம். இவர்களை இந்த உலகம் மகான்கள், மகாத்மாக்கள்,
புனிதர்கள் புத்தன்கள் என்று அழைக்கின்றது. இவர் அனைவரும் இந்த பேற்றலுக்கு எப்படி தகுதிகள் ஆனார்கள்? அவருடைய பிறப்பினாலா அல்லது அவர்கள் செய்த சாதனையினாலா? இல்லை. அவர்கள் இந்த மாநிலத்திற்கு, இந்த சமூகத்திற்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை தனக்கு பின் வருகின்ற தலைமுறைக்கு அவர்கள் விட்டு சென்ற பாதச்சுவடுகள், மதிப்பீடுகள், இதனால் தான் அவர்கள் இன்னும் உயர்ந்த மக்களாக, மேன்மைமிக்க மக்களாக, மக்கள் மனங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேறு பெற்ற மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி அவைகளை விளக்க வேண்டும் என்று சொன்னான் புத்தன். எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது, அகிம்சையே உன்னுடைய வழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் மகாவீரர். இந்த மானிடத்தின் பிறப்பும் இறப்பும் அவனுடைய இறுதியும் என்ன என்று இன்னொரு குரலிலே வள்ளுவன் சொல்லுகின்றான், தன்னுயிர் தான் அறம் பெற்றானை ஏனையே மண்ணுயிரெல்லாம் தொழும். இறையடியார்கள் இவர்கள்தான் பேறு பெற்ற மக்கள், இவர்கள்தான் அருள்மிக பெற்றவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத்தகைய வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்தவள் ஒரு பெண், அவள்தான் அன்னை மரியாள். இவளைத்தான் நாம் இன்றைக்கு சேர்த்துப்பட்டு தூய லூர்து அன்னையாக நாம் இன்றைக்கு கொடியேற்றி இந்த 130வது ஆண்டு விழாவை தொடங்கி இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவளுக்கு பாருங்கள், 8 வகை பேர்களை அவர் சொல்லுகின்றார். ஏழையன் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருடையோர் பேறு பெற்றோர், கனியுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தில் பேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். இத்தகைய 8 பேறுகளையும் ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லி இப்படி வாழ்ந்தவர்கள் தான் பேறு பெற்ற மக்கள் என்பதை நமக்கு அவர் மலைப்பொழிவாக கொடுத்து சென்றிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் திருப்பாடல், முதல் திருப்பாடலே சொல்லப்படுகின்றது, யாரெல்லாம் பேறு பெற்ற மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். ஆனால் நற்பேறு பெற்றவர்கள் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாக சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருள் கபிரல் தூதர் மட்டுமா சொன்னார்? இன்னொரு பெண்ணும் சொன்னார். அவள்தான் மரியாவின் உறவான எலிசபெத். அவள் என்ன சொல்லுகின்றார்? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். You are so graceful and you are blessed among the women. பெண்களுக்குள் பேறு பெற்றவள். பெண்களுக்குள் மட்டுமல்ல, உன்னால் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருள் பெற்ற மக்கள், பேறு பெற்ற மக்கள் தங்களுக்காக மட்டும் பேற்றை பெறுவது கிடையாது. வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஜெபக்கூடத்திலே இருக்கின்ற ஒரு பெண் லூக்கா 11:27 என்ன சொல்லுகின்றாள்? உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர். இப்படி எல்லா மக்களும் மறை மாவட்டத்தின் நடுநாயகமாக இருக்கின்ற சேத்துப்பட்டு நகரிலே தூய லூர்து அன்னை நமக்காக வீட்டிலிருந்து நம்மை வரவழைத்து அருள் பாலித்து நமக்கு அவள் பரிந்து பேசி அனுப்புகிறார் என்று சொன்னால், அந்த அன்னை மரியா யார் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர் அனைவருமே பேறு பெற்ற மக்கள். அப்படி பேற்றுக்குரிய மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் அருள்மிகு சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னையே வாழ்வை பேறு பெற்றவள், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள் என்று எலிசபெத் வாழ்த்துகின்றாள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு இந்த அன்னையினுடைய கொடியேற்ற நாளிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபமாக வாழ எனக்காக பரிந்து பேசும் அம்மா என்று சொல்லி இன்றைக்கு அந்த அன்னையை பார்த்து நன்றாடுவோம். இந்த அன்னையின் சேர்த்துப்பட்ட அன்னைக்கு இந்த கொடியேற்ற நாளிலே இந்த பாடலை பாடி அவளுக்கு நான் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். அவளுக்கு நான் பாராட்டாக இந்த பாடலை பாடுகின்றேன். குடிவலம் வந்தோ மரேற்றை ஒழிந்தாயே,
கொடிவலம் வந்தோம் மலர்பதம் பணிந்தோம் மகிமையை தருவாயே அருள்வளம் பொழிவாயே கொடிவலம் வந்தோம் நிறையருள் அடைந்தோம் தூயலோது அன்னையே மறிவலம் வந்தோம் நிறைவளம் அடைந்தோம் லோது அன்னையே நீ வாழ்கவே இளையர்க்கு தந்த திருமுக காட்சியை இளையர்க்கு தந்த திருமுக காட்சியை ஏமக்கும் ஒரு முறை தருவாயே ஏமக்கும் ஒரு முறை தருவாயே கொடிவலம் வந்தோம் மலர்பதம் பணிந்தோம் மகிமையை தருவாயே அருள்வளம் பொழிவாயே தந்தை தாரா சுழைப்பினில் வந்த உந்தன் இல்லம் அழகானதே தந்தை தாரா சுழைப்பினில் வந்த உந்தன் இல்லம் அழகானதே ஏழை எளியோ ஏற்றம் காண ஏழை எளியோ ஏற்றம் காண உகந்த குருவை தந்தாயே உகந்த குருவை தந்தாயே கொடிவலம் வந்தோம் மலர்பதம் பணிந்தோம் மகிமையை தருவாயே அருள்வளம் பொழிவாயே கொடிவலம் வந்தோம் மலர்பதம் பணிந்தோம் மகிமையை தருகின்ற அந்த அன்னையை அருள்வளம் பொழிகின்ற அந்த அன்னையை பேறு பெற்ற அந்த அன்னையை நாம் வாழ்த்துவோம் பேறு பெற்ற மக்களாக வாழ்வோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு வருகின்ற அனைத்து பக்த கோடிகளின் உள்ளத்து எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அன்னை மரியாள் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாட்டாக விண்ணப்பமாக என்று சொல்லி மன்றாடுவோம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும், இன்று நாங்கள் ஆன்ம வாழ்வில் முதிர்ச்சி அடைவோம், உமது அரசை உலகில் கட்டியெழுப்பவும் உமது அழைப்பினை ஏற்று தன்னையே அர்ப்பணித்துள்ள என் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் மற்றும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் துணைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அன்னை மரியாளின் அருளோடும் ஆசிரியும் கட்டியெழுப்பிட தங்களை முழுமையாக அர்ப்பணித்திட தூய லூர்து அன்னையை உண்மை நாங்கள் மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். கேட்பதற்கு முன்பே என் தேவையை அறிந்து அன்னையோடு தோல்வி இல்லை என்று அன்னையின் பரிந்துரையால் தாங்களும் தங்கள் குடும்பமும் பெற்ற ஆசிரியருக்கும் பரிந்துரைக்கும் நன்றி கூற அன்னை பாதம் நாடி வந்துள்ள அன்னையின் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அன்னை மீது கொண்டுள்ள விசுவாசம் ஆழம் பெறவும் எங்கள் வாழ்வில் அன்பு, சமாதானம், ஒற்றுமை போன்ற நற்குணங்களை சிறந்தோங்கி அன்னைக்கேற்ற பிள்ளைகளாக வாழ அருள் தர தூய லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய தாய் மரியாவோடு இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டினர். அருள் வழங்கும் இறைவா, இன்றைய கொடியேற்ற திருவிழாவை சிறப்பிக்கும் எமது பங்கு பேரவைக்காக ஜெபிக்கிறோம். எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையோடு இணைந்து பல்வேறு நிலைகளில் தோள் கொடுக்கும் இவர்களை ஆசீர்வதியும். இவர்களின் எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை அனைத்தையும் அன்னை மரி பரிந்து பேசி
தனது அன்பு மகனிடமிருந்து பெற்று தரவும், இதனால் இவர்கள் வாழ்வில் எப்போதும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் தர தூய லூர்தன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்றுரைத்த அன்பு இறைவா, இன்றைய கொடியேற்று திருவிழா திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்கெல்லாம் இறை ஆசிரை பெற்று தந்து கொண்டிருக்கும் எமது வேலூர் மறை மாவட்ட முன்னாள் பரிபாலகர் அருள் தந்தை ஐ. ஜான் ராபர்ட் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் இறைப்பணி இன்னும் சிறப்பாக கொண்டாட்ட இறைவா போதுமான உடல் உள்ள சுகம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தூய அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சிக்குரிய இரட்டை பெருவிழா என்று பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள். இது அருளின் நாள், இறை இரக்கத்தின் நாள், மனிதகுல மீட்பின் நாள். நம் முன்பாக இருக்கிற திருக்கொடியை நிமிர்ந்து பார்ப்போம். 2025 மீட்பின் மாபெரும் ஜூபிலி ஆண்டிலே இந்த சேத்துப்பட்டு திருத்தலத்திலே 130வது ஆண்டு பெருவிழாவிற்குரிய பெருவிழா தொடக்க நாளாகிய கொடியேற்று வைபவத்திலே கொடி உயர ஏற்றப்பட்டு வானத்திலே பறப்பது போல மனங்களை பறக்க விட்டோம் என்றால் அருள் மழையிலே நனைவோம். அத்தனை காரியங்களும் சுபகாரியங்களாக சுமூகமான காரியங்களாக இப்பொழுது நடக்கும். அன்பார்ந்தவர்களே, பெரும் திரளாக சனிக்கிழமை என்பதனால் வந்திருக்கிறோம். எல்லாருடைய கருத்துக்களும் இப்பொழுது நிறைவேறுகின்றன. எல்லாருடைய விண்ணப்பங்களும் நிறைவேறுகின்றன. உடல் உள்ள ஆன்ம நலன்களை அருள்பவர் லூர்து அன்னை என்பது திருச்சபையினுடைய திருக்காட்சியின் போதனை. நமக்கு உடல் நலன் வேண்டுமா, உள்ள அமைதி வேண்டுமா, ஆத்ம பலம் பரிசுத்தம் வேண்டுமா, அத்தனையும் பெற்றுக்கொள்வோம். ஆகவே மனமுருகி கொடியை பார்த்து, விண்ணிலே பறக்கின்ற லூர்தன்னையின் திருக்கொடியை பார்த்து மன்றாடுகிற தருணத்திலே, ஆண்டவரே உம் அன்னை எங்களுக்காக பார்க்கிறார்கள், பரிதாபப்பட்டு பரிந்துரைக்கிறார்கள், பெற்றுக் கொடுக்க ஆசைக்கின்றார்கள். ஆகவே உம் மக்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் அருளும். மீட்பின் மாபெரும் ஜூபிலி ஆண்டிலே அந்த மீட்பராம் இயேசுவனுடைய வல்லமைமிக்க திருப்பெயரால் உம்மை நோக்கி அன்பொழுக மன்றாடுகிறோம். ஆமென். Oh
உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. அன்றுக்குரிய சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுமான திருப்பலி எல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்பட்ட ஜெபியுங்கள். ஆண்டவரே, இப்பணி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுடைய திருமணின் தாயான எங்கள் கேட்டுப்படுத்தூய லூர்தானின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்கும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் கொடியேற்ற நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்தில்லி. சிறப்பாகவும் அடியாரி தாழ்நிலையை கண்ணுட்டு அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் ஆடுவதாவது.
ஆண்டவரே மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் படித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளம் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவந்தமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார்கள் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி வாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு ஆவியின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானேன். இவ்வாறு உம்முடைய திருமணின் திருவுள ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவீராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களும் முதலாக புனிதமிக்க கன்னி மரியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், எங்கள் பாதுகாவலி ஆகிய தூய லூர்து அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையவோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முத்திரு அவையை
சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே எங்கள் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வளர வேண்டும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையும் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
இறைவனின் திரு செம்மறியே இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே இறைவனின் திரு செம்மறியே எமக்கு அமைதியாரும். இதோ இறைவனின் சன்னதி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இன்று சேர்த்துப்படுத்த உயர்வுதான திருத்தலத்திலே நமக்காக எழுந்தருளி நம் அனைவரையும் இந்த கொடியேற்ற பணியிலே கலந்து கொள்ளச் செய்து நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற ஆண்டவரே, அன்பின் விருந்திற்கு உறவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். பக்தியோடு வாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்மோடு வந்திருந்து நமக்காக ஜெயித்த அனைத்து அருட்தந்தைகளையும் நாம் நன்றியோடு நினைத்து மாமன்றம் நல்ல முடிவுகளை வளர்ச்சிக்கான முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும். ஆவின் வழிநடத்துதல் அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக அன்னையிடம் அன்றாடுவோம். நான் நம்முடைய ஆயருக்கு காலையிலே செய்தி அனுப்பினேன். அவர்களும் நமக்கு ஆசிரியை வழங்குவதாக செய்தி அனுப்பினார். எனவே ஆயத்தங்களுடைய ஆசிரியம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளிலே இவை அனைத்து நமக்காக அருமையாக
திட்டமிட்டு பங்கு பேரவையோடு பங்கு மக்களோடு நமக்கு செய்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை மறைக்கொடன் முதன்மை குரு பேரறிஞர் திரு விக்டர் என்பராஜ் அடிகள் அவர்களை நாம் மனமாற உளமாற வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராளும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் அவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும். தொடர்ந்து வருகின்ற நவநாட்கள் திருவிழாக்கள் அனைத்தும் சிறப்பான முறையிலே அருள் பாலிக்கின்ற வகையிலே எல்லா மக்களையும் அழைத்து வருகின்ற இந்த அருள் காலமாக இந்த திருவிழா காலங்கள் அமைய வேண்டும் என்று அவரை வாழ்த்து உங்களை நான் வாழ்த்துகின்றோம். அருமையாக பாடிய பாடல் குழுவினரது இயக்கிய தந்தை சதீஷ் மற்றும் உதவி தந்தையர்கள் மற்றும் வேதியர்கள், துறை தலைவர் இயேசுபாதம் மற்றும் அனைத்து ஊர் பெரியோர்கள், பங்கு பேரவை தலைவர்கள், பொறுப்பாளர்கள், இதற்காக பின்புறம் உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்கள், இந்த தாவீது சிறுள்ள மாணவ செல்வங்கள், அதை வளர்கின்ற தம்பி அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக நாம் ஜெபிப்போம், நம்முடைய ஆயுளுக்காக நாம் ஜெபிப்போம். நம் மறை மாவட்டம் முழுவதும் இறைவனுடைய அருள் நம்மை நிறைத்து நம்மை புதிய தலைமுறை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். இப்பொழுது எழுந்து நின்று இறுதி ஆசிரியருக்காக இறுதி மன்றாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான எங்கள் செலுத்தப்பட்ட துயலூர் தந்தையின் கொடியேற்ற விழாவில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்டியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய மருத்துவர் டாக்டர் ஜெயக்குமார் அவருடைய நல்ல உள்ளத்திற்காகவும் அருமையாக இந்த ஒளியை செய்த நண்பர்களுக்காகவும் நாம் பாராட்டி வாழ்த்துகின்றோம். தங்க தந்தை அவர்கள் நம்மோடு பேசுகிறார். கொஞ்சம் சொல்ல நேரம். நூற்றி 30வது குடியேற்று விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் இறை மக்களுக்கும் இந்த விசுவாச திருக்கூட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற குருக்கள் கன்னியர்களுக்கும் எனது நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக இந்த நாளை சிறப்பிக்கின்றவர்கள் நமது பங்கு பேரவை உறுப்பினர்கள், அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இன்னும் சிறப்பாக இந்த கொடிகளை 2 கொடிகள், இன்றைய கொடி இது நாளைய தினம் ஏற்றப்படுகின்ற மாதாமலை கொடி, இவர்கள் 2ஐயும் நன்கொடையாக கொடுத்த ஆஷா இயேசுபாதம் குடும்பத்தினர், அவருடைய பிள்ளைகள் அபிஷேக், சிபி, செல்லமணி மற்றும் மார்டின் தேவசகாயம் அனிதா, டேவிட், நசரேயன், ஐஸ்வர்யா, இவருடைய திருமணம் நல்ல நடைபெறவும், அலெக்ஸ், கவிதா, பவித்ரா இவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளை சிறப்பிக்க ஒப்புதல் தெரிவித்து இன்றைய நாளில் மிக சிறப்பான பாடல் திருப்பலியும் நல்ல மறைவையும் ஆற்றிய கடந்த 7 ஆண்டுகளாக முதன்மை குருவாகவும் 5 ஆண்டுகளாக பரிபாலகராகவும் இந்த மறை மாவட்டத்தை நிர்வகித்தார். இந்த தருணங்களில், ஆயிரில்லா தருணங்களில் அனைத்து குருக்களோடும் அன்போடு இணைந்து குருக்களோடு ஆலோசனை செய்து மிக சிறப்பாக கொரோனா காலத்திலும் கடினமான காலங்களிலும் மிக மிருதுவாக, எழுச்சியாக, சமாதானமாக, சாந்தமாக இந்த மறை மாவட்டத்தையும் மக்களையும் குருக்களையும் துறவிகளையும் வழிநடத்தி சென்ற ஒரு மனிதர், அன்பு தந்தை பேரழிப்பணி முனைவர் monsignor ஐ. ஜான் ராபர்ட் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி நமது நன்றி பாராட்டுகளை தெரிவிப்போம். இந்த பொன்னாடையும் இந்த மாலையும் அணிவித்து நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம்.
மிக சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டு நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் இந்த நூலாடையை அணிவித்து நமது நன்றியை மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பார்த்து கண்குளிர பார்த்து மகிழ்கின்றீர்கள். எனவே அவர்களுக்கு சிறப்பான நன்றி. அதிலும் மிகவும் இந்த திருப்பலியை மெருகூட்டும் வண்ணமாக நல்ல முறையில் ஜெபித்து விசுவசித்து பாடி நம்மை வழிநடத்திய பாடல் குழுவினர், அதை வழிநடத்திய அவர் தந்தை சதீஷ் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து பாடிய வழிநடத்திய சாம்சன், மோசஸ், அருட் சகோதரி அபி மற்றும் உள்ள அனைத்து குழுவினருக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்ம நன்றி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இன்றைய சிறப்பு விழாவினை வெறும் பாதுகாப்போடு மட்டுமல்லாமல் அவர்களும் சேர்ந்து கொண்டாடுகின்ற வகையில் காவல்துறை அதிகாரிகள், அதிலும் மிகவும் குறிப்பாக நம்முடைய போலூர் டிஎஸ்பி அவர்கள் திருவாளர் மோகன் அவர்களுக்கு எங்களது நன்றியையும், அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற சேத்துப்பட்டு காவல் நிலைய ஆய்வாளர்கள், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் உள்ள அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்ம நன்றி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நம்முடைய பஞ்சாயத்து செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திருவாளர் சரவணன் அவர்களுக்கும், மேலும் இந்த மின்னொளியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற மின்னொளியில் உள்ள அனைத்து ஜேஇ மற்றும் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மனிதம் வாழ்க குழுவினர் தனிப்பட்ட முறையில் பல நிலைகளில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடிக்கம்பங்கள் எல்லாம் நடுவது மற்றும் பேனரை கட்டுவது, பதாதைகள் வைப்பது, அலங்காரம் செய்த அனைத்து மனிதம் வாழ்க குழுவினர், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இருதயம், குமார், ஹென்றி, இயேசுபாதம், இன்னும் பலர் இருக்கின்றார்கள். எனவே அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயர் தாவீது சிறுவர்களுக்கும் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற செல்வன் தாமஸுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எல்லா வேலைகளையும் எப்பொழுது அழைத்தாலும் அதை முன்னின்று செய்யக்கூடிய நல்ல இளைஞர்களாக, குழந்தைகளாக, சிறுவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே அவளை வழிநடத்துபவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய நாளில் இந்த பீடத்தை அலங்கரிக்கவும் நமது ஸ்டால் மற்றும் குருக்களுக்கு உணவு தயாரிக்கவும் இருந்து கொண்டிருக்கின்ற நமது அருட் சகோதரிகள், இன்று மாலையில் நடனமாடிய சிறு பிள்ளைகளை வழிநடத்திய இந்த அன்னாள் சபையினுடைய அருட் சகோதரிகள், சிறப்பாக சுப்பீரியர் செல்வராணி, HM ஆரோபண மேரி மற்றும் உள்ள அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த பீடத்தை அலங்கரித்த சென்ட் ஆன்ஸ் அருட் சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஸ்டால் மற்றும் உள்ள உணவு பொறுப்புகளை எல்லாம் எடுத்து வழிநடத்துகின்ற அருட் சகோதரிகள், சென்ட் அன்சால்வ் அருட் சகோதரிகள், சுப்பீரியர் வேளாங்கண்ணி, சிஸ்டர் ரேவதி மற்றும் உள்ள அனைத்து அருட் சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பல வகைகளில் உதவி செய்கின்ற நமது ஸ்டால் மற்றும் திருப்பள்ளி கருத்துக்களை மாதாவினுடைய இடங்களிலிருந்து உதவி செய்கின்ற அன்சால்டோ, சென்ட் ஆன்ஸ் மற்றும் சென்ட் தாமஸ் அருட் சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வழிநடத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியோடு இந்த இடங்களெல்லாம் தூய்மைப்படுத்திய
ஆஷா குழுவினருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நமது நன்றியை கரவுள் எழுப்பி பலத்த கரவுள் எழுப்பி நம்ம நன்றி பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம். இந்த கொடிகள் ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்ததிலிருந்து திருவாளர் வின்சென்ட் அண்ணன் அவர்களை கேட்கின்ற பொழுதெல்லாம் இந்த உடையையும் ஜூபிலிக்கு இந்த கொடிகளையும் மிக சிறப்பாக அழகாக அழகுபடுத்தி நமக்கு கொடுப்பவர் அவர். எனவே அவருக்கும் நமது பலத்த கரவுகளை எழுப்பி நமது நன்றி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் யாரையாவது விட்டிருந்தால் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த 4 நாட்களில் முழுமையாக பங்கெடுத்து வழியில் நீங்கள் இறை ஆசிரியை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, ஆசி. மேலும் ஜோசப் என்ற மற்ற அவர்களுக்கும் நமது கரவுளை எழுப்பி நமது நன்றி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக பங்கு பேரவையின் சார்பாக, இறை மக்களின் சார்பாக, அன்பிய பொறுப்பாளர்களின் சார்பாக, பக்த சபைகளின் சார்பாக, இளையோர்களின் சார்பாக, அருட்கண்ணியர்களின் சார்பாக நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஜபங்களையும் தற்பொழுது பேரவையுடைய செயலாளர் பொன்னாடை அணிவிக்கிறார், பொருளாளர் மாலை அணிவிக்கிறார். நமது அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிக்கு ஜபமாலை மாதாமலை திருக்கொடியேற்றம். புதுமை மிகு சேர்த்துப்பட்டு மாதாமலை தலைமை தாங்குவார் அர்ப்பணி என்.டி. இளையராஜ் இயக்குனர், மறைமாவட்ட மறைப்பணியகம். சிறப்பிப்போர் மரியாயின் சேனை. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனிதனத்தை கனிவிறக்கதல் மீட்க திருவிழம் கொண்டிறைவன் தமது ஆசியால் புகழை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அந்த அன்னை வழியாக வாழ்வின் காரணங்கள் அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. சேர்த்துப்பட்டு துயலோதரின் கொடியேற்றி விழாவில் கலந்து கொள்ள இறைப்பட்டதோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.